அவர் எங்க போய் வசிய செய்வாரு? வசிய செய்ய மரண சாசனம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமலே போய்விடுகிறது. அதனால அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான், வசியத்துங்கிறது நம்ம தேவையில்லைன்னு சொல்லிட்டு சட்டத்தை மாற்றுகிறான். 4வது அத்தியாயம் 11வது வசனம், 12வது வசனம், 176வது வசனம் ஆகிய வசனங்களை எல்லாம் இறக்கி வைக்கிறான். அதுல ஒரு சொத்துரிமை சம்பந்தப்பட்ட எல்லா செய்திகளையும் சொல்லி, ஒருத்தர் இறந்துட்டா அவருக்கு சொத்து இருந்தா அவருடைய தந்தைக்கு எவ்வளவு, அவருக்கு பிள்ளை இருந்தா தந்தைக்கு எவ்வளவு, பிள்ளை இல்லாட்டி தந்தைக்கு எவ்வளவு, பிள்ளைல ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு, பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு. ரொம்ப அற்புதமா, ரொம்ப அழகா வாரிசுரிமை சட்டத்தை, திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வாரிசுரிமை சட்டத்தை ஆய்வு செஞ்சு பார்த்தால் இது இறைவனுடைய வேதம் தான்ங்கிற அடிச்சு சொல்றதுக்கு அப்படி ஒரு அளப்பரிய சான்றாக வாரிசுரிமை சட்டத்தை யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஏன் அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும். பொம்பளைக்கு ஒரு பெர்சன்டேஜ், பொம்பளை பிள்ளைக்கா ஆம்பளை பிள்ளையை விட பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மடங்கு கம்மி, ஏன் பொம்பளை பிள்ளைக்கு குறைக்கிறோம். பிள்ளை இருந்தா மனைவிக்கு ஒரு பெர்சன்டேஜ், பிள்ளை இல்லாட்டி மனைவிக்கு வேற பெர்சன்டேஜ், எதுக்கு இப்படி கூட்டுறோம், எதுக்கு இப்படி குறைக்கிறோம். ஒண்ணுல நியாயத்தோடு தர்க்கத்தோடு சரியான காரண காரியங்களோடு உலகம் ஏற்று பின்பற்றினால் உலகத்துல சொத்துரிமையில எந்த பிரச்சனையும் வராது. அப்படிப்பட்ட அற்புதமான சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வச்சு, இனிமே நீ ஆம்பளை பிள்ளை இவ்வளவு எடுத்துக்க, தகப்பனாருக்கு இவ்வளவு கூடு, மனைவிக்கு இவ்வளவு கூடு, மாமிக்கு இவ்வளவு கூடு, மச்சானுக்கு அதெல்லாம் நீ சொல்ல தேவையில்லை. ஆரம்பத்தில் சொன்ன சட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றி வேறு சட்டத்தை இறக்கி வைத்தான் இந்த வாரிசுரிமை சொத்துரிமை சட்டத்துல என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் வசியத்து செய்ய தேவையில்லைன்னு தான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய வசியத்து செய்ய கூடாதுன்னு புரிஞ்சுக்க கூடாது. வசியத்து சட்டத்தை எல்லாம் மாத்தினால, நீ வசியத்து செய்ய கூடாதுன்னு மாத்தல, வசியத்து செய்ய தேவையில்லை. இந்த சட்டம் வந்துருச்சு, திரும்ப நீ எதுக்கு வசியத்து செய்யறேன். ஒருத்தர் வசியத்து செய்ய விரும்புகிறார். வசியத்துனா மரண சாசனம், மரணிக்கிற நேரத்தில் சொத்து பத்துக்களை என்னுடைய மறைவுக்கு பிறகு யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்றதா வசியத்து. அதை ஒருத்தர் கொடுக்க சொல்ல நினைத்தால் சொல்லலாம். அவருக்கு ஒரு லிமிட்டை கொடுத்துட்டு இஸ்லாம், இந்த லிமிட்டுக்குள்ள நீ சொல்லிக்க. ஏன்னா நீ மரணித்ததற்கு பிறகு இந்த சொத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்ல போற. உலகத்துல இருக்கும்போது நீ உசுரோடு இருக்கும்போது பயன்படுத்துறதா இருந்தா அதுல யாரும் கேட்க மாட்டான். நான் சம்பாதிச்சது ஏன் சொத்து, யாருக்கும் கொடுப்பேன், பள்ளியாசலும் கொடுப்பேன், வீடும், அது கேள்வி கிடையாது. என் மரணத்துக்கு பிறகு பிரிச்சுக்குங்கன்னு சொல்ல போற. இப்போ மரணத்துக்கு பிறகு பிரிச்சுக்கிறதா இருந்தா அதுக்கு நியாயங்கள் வேணும். நீ பெற்றிருக்க பிள்ளை இருப்பான், உன்னுடைய மகள் இருப்பாங்க, உன் சொந்தக்காரங்க இருப்பாங்க, அதையெல்லாம் கவனிச்சுதான் நீ ஒண்ணு சொல்லணும். அதனால வசியத்து செய்ய உனக்கு அனுமதி இருக்குது. 3 மொத்த சொத்துல 3 பங்கா வச்சு அதுல ஒரு பங்கு அளவுக்கு நீ வசியத்து செய்யலாம். நான் என் மரணத்துக்கு பிறகு என் சொத்தை இப்படி இன்னாருக்கு கொடுத்துருங்கன்னு எழுதி வைக்கிறதா இருந்தா என்கிட்ட 3 லட்சம் ரூபாய் இருக்கு வச்சுக்குவோம் சொத்து, அதுல 1 லட்சம் ரூபாய்க்கு வசியத்துலாம் 1 லட்சத்தை இன்னாருக்கு கொடுத்துருங்க, பள்ளிவாசலுக்கு கொடுத்துருங்க. அதுவும் அந்த வசியத்தை யாருக்கு செய்யணும்னா, எனக்கு 2 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்குவோம். மூத்த மகன் மேல எனக்கு ரொம்ப பாசம், இளைய மகன் மேல பாசம் இல்ல. உடனே எனக்கு 3ல 1 பங்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க, அத மூத்த மகனுக்கு அந்த 1 லட்சத்தை வச்சு அப்படி எழுதிட முடியாது. என் சொத்துல இருந்து யாரு வாரிசாக வருவார்களோ அவர்களுக்கு வாரிசு நான் வசியத்து செய்ய முடியாது. யாரு வரமாட்டாங்களோ அவங்களுக்கு தான் செய்யும். ஊர் பள்ளியாசல் இருக்கும், இவர் சொத்துல பள்ளியாசல் ஜமாத்து நிர்வாகம் வாரிசா வராது. பள்ளிவாசலுக்கு கூடு, மதரசாவுக்கு கூடு, ஏதாவது ஒரு ஏழைக்கு கூடு. இந்த சொத்துல வாரிசாக வராதவர்கள் எவரோ அவர்களுக்கு தான் வசியத்து செய்யணும். 3ல் 1 பங்கு தான் வசியத்து செய்யணும். ஒரு ஆளு தெரியாம 3 லட்சம் வச்சிருக்கிறவரு 2 லட்சத்தை அவருக்கு கொடுத்துருன்னு எழுதிவிட்டார். இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டப்படி செல்லாது. 1 லட்சம் செல்லும், மொத்தமே 3 லட்சம் தான் இருக்குது. அவரு 3ல 2 பங்கு அவனுக்கு கொடுத்துட்டாரு. இஸ்லாமிய சட்டப்படி செல்லாதப்பா 1 லட்சத்தை பிடிச்சுக்க, 2 நாங்க எடுத்துக்குவோம், 2 பங்கு வச்சிட வேண்டியதான். அப்படித்தான் இஸ்லாம் வழிகாட்டுகிற. இது கூட புகாரியில 3936, 2742 ஆகிய செய்திகளில் பார்க்கலாம். சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மரண நேரத்துல ரொம்ப முடியாம இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டு. ரசூலுல்லாஹ் போய் அவரை சந்திக்க போறாங்க. அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு, யார சொல்ற எனக்கு நிறைய சொத்து இருக்குது, ஆனா இதை நான் எல்லாத்தையும் தர்மம் செய்ய நினைக்கிறேன், ஊசிபி மாலி குல்லிஹி, என்னுடைய மொத்த சொத்தையும் நான் தர்மமாக கொடுக்கறதுக்கு விரும்புறேன் அப்படிங்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதெல்லாம் மொத்த சொத்தையும் கொடுக்கறது அதெல்லாம் கொடுக்க கூடாது, அதே மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குற. உடனே அவர் சொல்றார், அப்ப அந்த சத்தக்குடி சுலிசை மாலி, என்னுடைய சொத்துல 3ல 2 பங்கு கொடுத்துட்டா, 3 பங்கு வச்சு ஒரு 2 பங்கு கொடுத்துட்டா அப்படிங்கிறார். அப்ப காலலா அதுவும் கூடாது, அது எப்படி. அடுத்து கேட்கிறான், அபாத்த சத்தக்குடி சத்ரி,
சரி என் சொத்தை 2ஆ பங்கு வச்சு 1 பங்கு பிள்ளைகளுக்கும் 1 பங்கு நான் தர்மமா கொடுத்துட்டா அதுவும் கூடாது அப்படிங்கிறாங்க. கடைசியாக 2 பேருடைய பேச்சுவார்த்தையில முடிவு சொல்லாங்க 3ல 1 பங்கு கொடு. அசுலுஸ் அவர் கேட்கிறார் 3ல 1 கொடுக்கட்டா, சரி 3ல 1 கொடு. வசுலுசு கபி கசீர் 3ல 1 கூட அதிகம் தான், அது கூட ஜாஸ்தி தான், இருந்தாலும் பரவாயில்ல கொடு. ஏன்னா காரணத்தை விளக்குறாங்க. இன்னக்கான் தவற உரியத்துக்கு அக்னியா கைரும் மின் அன் தவறவும் ஆலத்தன் எத்த கஃபூனன்னாஸ். உன் வாரிசுகளை மற்றவங்கள்ட்ட கையேந்திர பிச்சைக்காரர்களாக நீ விட்டு செல்வதை விட அவர்களை தேவையற்றவர்களாக போதுமான தன்னிறைவோடு செல்வந்தர்களாக விட்டு செல்வதுதான் மேலப்பா. உன் பிள்ளைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடு என்று சொல்லி நபிகள் நாயகம் போதனை செய்தார்கள் என்ற செய்தியை புகாரில நாம பாக்குறோம். அப்ப இந்த வசியத் சம்பந்தப்பட்ட சட்டமும் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.